வணக்கம் மக்களே, பயிற்சியாளர்களோட கைப்பாவையா இருக்காரா சுப்மன் கில்? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹெடிங்லே டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்து 371 ரன்களை சர்வ சாதாரணமா சேஸ் பண்ணி 5 விக்கெட்ல வென்றிருந்தாங்க. அப்படின்றது வெறும் கேட்ச் டிராப்னால மட்டும் இல்ல, பந்துவீச்சு பலவீனத்தினால மட்டும் இல்ல, கேப்டன் சுப்மன் கில் கிட்ட ஒரு ஃபயர் இல்லாததும் காரணம். தோனி மாதிரி போட்டி ஒரு கட்டத்துல கைவிட்டுறாரு சுப்மன் கில். தோனி டெஸ்ட் கேப்டன்சிய ஆஸ்திரேலியாவில உதறித்தல்ன அடுத்த டெஸ்டிலேயே கோலி ஆஸ்திரேலியாவின் 359 ரன்கள் இலக்க சேஸ் பண்ணாரு. துரதிருஷ்டவசமா தோற்றாங்க இந்திய அணி. ஆனா கோலி கேப்டன்சில இந்திய அணி எப்படி ஆட போறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றா அமைஞ்சது. அத கோலி நிரூபிக்கவும் செஞ்சாரு. வெற்றியை நோக்கி அவருடைய ஒவ்வொரு அடியும் தீர்மானமா தான் போச்சு. அனாவசியமா அவரை ஐசிசி கோப்பை வெல்லல அப்படின்னு தப்பும் தவறுமா ஒப்பிட்டு அவரை மட்டம் தட்டினாங்க பிசிசிஐ. ஆனா இந்தியாவுடைய சிறந்த கேப்டன் அப்படின்னா அது விராட் கோலி தான் அப்படின்றத ஆணித்தனமா கூற முடியும். ரோஹித் சர்மா கேப்டன்சியும் தோனி பாணில போட்டிய ஒரு கட்டத்துல கைவிடுறது அப்படின்ற நிலைதான் தொடர்ந்துச்சு. இப்போ சுப்மன் கில்லும் அதே மனநிலை அணுகுமுறை உள்ள கேப்டனா இருக்கிறது ஹெடிங்லே தோல்வியில பளிச்சுன்னு தெரிஞ்சது. முதல்ல பயிற்சியாளருடைய திட்டங்களை அமல்படுத்தலாம், சிக்கலே கிடையாது. ஆனா எந்த ஓவரை யாருக்கு கொடுக்கணும், அணி தேர்வு, இதெல்லாம் பயிற்சியாளர் தலையீடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு கேப்டனா சுப்மன் கில் ஜெயிக்க முடியாது. இதோ பாருங்க, நான் அணியோட கேப்டன், களத்துல ஆட போறது நான் தான், வழி நடத்த போறதும் நான் தான், எனக்குரிய அணியை தேர்வு செய்ய என்னைய விடுங்க அப்படின்னு தெளிவா கம்பீர் மாதிரியானவங்க கிட்ட தெரிவிச்சிருக்கணும் சுப்மன் கில். சுப்மன் கில் மாதிரியான ஒரு சாதுவை கேப்டனா நியமிக்க காரணமே கம்பீர் தான். அதுவும் தன்னுடைய அதாரிட்டிய காட்டதான் அப்படின்றதுதான் இங்க பல பேருடைய கருத்தா இருக்கு. சுப்மன் கில்லோட பிரச்சனை என்ன அப்படின்னா, பவுலிங் கோச் மோர்னே மோர்கள் ஒரு வரைபடத்தை போட்டு கொடுத்து அதை தலைமை பயிற்சியாளர் கம்பீரோட கையொப்பமிட்டு ஆதரிச்சதுக்கு அப்புறம் அதையே அமல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸ்லிப் திசையில நிறுத்தி வைக்கப்பட்ட பேட்டர்களை வீழ்த்த பிளான் போடலாம், தப்பில்ல. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாத போது பிளான் பி போகணும். இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவான கற்பனை வளத்தோட சிந்திச்சு பிளான் பிய செயல்படுத்தணும். அப்படி எதுவும் இல்ல அப்படின்னா சுப்மன் கில்ல சுயமா சிந்திக்க அலோ பண்ணணும். இப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா வெறும் ப்ளூ பிரிண்ட் கேப்டனா தான் சுப்மன் கில் இருப்பாரு. 22 ரன்களே வெற்றிக்கு இருந்தாலும் பும்ரா ஒரே ஒரு ஓவர்ல 2 விக்கெட்ஸ் வீழ்த்தும் சாத்தியம் இருந்தும் அவரை கொண்டு வராம போட்டியை இங்கிலாந்துக்கு தாரவாத்து கொடுத்திருக்காங்க கம்பீர் மற்றும் கில். கடைசி வர போராடணும், வாய்ப்புகளை உருவாக்கி நாம தான் ஜெயிக்கணும். அப்படி முடியலையா கேப்டன்சியை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பயிற்சியாளரோட கைப்பாவையா அவர் செயல்பட்டா அது இந்திய அணியோட வரவிருக்கும் காலங்களுக்கு நல்லதில்ல அப்படின்றது ரசிகர்களுடைய கருத்தா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.